குரியரில் வரும் பொட்டலங்கள் ஒருவேளை சந்தேகத்திற்குரியவையாகவே இருந்தாலும் கூட குரியர் சேவை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் பணம் கேட்க முடியாது. மாறாக போலீசில் தான் அவை புகார் செய்ய முடியும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கண்டறியப்பட்டால் வாடிக்கையாளர்களை அழைத்து எச்சரிக்கை விடுத்து பின்னர் அதே அழைப்பில் போலீஸ்காரர் அறிவுரை கூறுவதெல்லாம் நடைமுறையில் இல்லாத ஒன்று. எனவே அதுபோன்று கூறிக்கொண்டு அழைப்பேதும் வந்தால் அது மோசடியே. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட பொருள் குரியரில் வந்திருப்பதாகவும் அதனை விடுவிக்க குறிப்பிட்ட பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்றும் கூறி பொதுமக்களுக்கு அடிக்கடி கைபேசி அழைப்புகள் வருவது குறித்து அவர் கருத்துரைத்தார். நாட்டில் 2021ஆம் ஆண்டிலிருந்து கடந்த மாதம் வரை அத்தகைய 9422 கைபேசி அழைப்பு மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் வாயிலாக கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 2022 முதல் இவ்வாண்டு ஜூலை வரை போஸ்ட் லாஜு அதிகாரி என ஆள் மாறாட்டம் செய்து மேற்கொள்ளப்பட்ட மோசடியில் 3 கோடி ரிங்கிட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார்.